ஹாய் மக்களே, கார்த்திகை தீபம் சீரியல் மே 16, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. கார் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கா சூரியகலா. யோசிச்சுட்டு இருக்கா, இந்நேரம் மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும், நம்மளால் தான் பக்கத்தில் இருந்து பார்க்க முடியலை அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கா வண்டியில். அப்போ தான் சாமுண்டீஸ்வரி ஃபோன் பண்ணுறா சூரியகலாவுக்கு. ஃபோன் பண்ணி, என்ன ஆண்டி கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறா. உடனே அவள் சொல்கிறா, நம்ம நினச்சது என்றைக்கு நடந்திருக்கு, எப்பயும் போலே அந்த அந்த கார்த்தி பிளானுக்கு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறா. எப்படி எப்படி நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவள் எல்லாத்தையுமே நடந்ததெல்லாம் சொல்கிறா. சொல்லதும், எப்பயுமே இவனுக்கு இதே வேலையாக இருக்குது, நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணால் அதை வந்து கெடுத்து விட்டுறதே இவனோட வேலையாக இருக்குது, நீங்கள் என்ன தான் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்க ஆண்டின்னு கேட்குறா. நானும் இப்போ வெளியில் போயிட்டுருக்கேன், சென்னைக்கு 1 வாரம் ஆகும் போயிட்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்கிறா. மருது எப்படி இருக்கான், ஓகேவா இருக்கானா, எனக்கு அவனை இப்போ பார்க்கணும் போலே இருக்குது, அவன் எப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே சாமுண்டீஸ்வரி சொல்வா, நீ கவலைப்படாத, பட் நீ போயிட்டு வா, நீ வரத்துக்குள்ளே நான் வந்து ரேவதி கல்யாணம் வந்து ரெடி பண்ணுறேன் கல்யாணத்துக்கு. அவன் என்ன பிளான் பண்ணாலும் இந்த தடவை அவன் வந்து என் பிளானை வந்து அவனால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறா. இதே தான் நீங்களும் எத்தனையோ தடவை பிளான் பண்ணாலும் அவன் எல்லா பிளானையும் சொதப்பி விட்டுறான், நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாத ஆண்டி, நான் வரத்துக்குள்ளே நீங்கள் ரேவதி கல்யாணம் கரெக்டாக ஏற்பாடு பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் நீ கவலைப்படாத, நீ வரத்துக்குள்ளே எல்லாமே கரெக்டாக இருக்கும், நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறா. சரி ஆண்டின்னு சொல்லிட்டு அவளும் கால் கட் பண்ணிடுறா. அப்போ தான் சந்திரா சொல்கிறா, ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் அந்த கார்த்தி, அவனை என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அவனை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு வழியில் அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சாமுண்டீஸ்வரிட்ட. ரூமில் ரேவதி கார்த்தி பற்றி யோசிச்சுட்ருக்கா. மாலை போட்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே வரா ரோஹிணி. என்னாச்சு, என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு மாலை போட்டதை நினச்சி தான் யோசிச்சுட்ருக்கேன், அவரை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. எம்டி சாருக்கு எப்படி தெரியும், எப்படி வந்து கார்த்தி இல்லாத நேரத்தில் என் கழுத்தில் மாலை போட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. நான் தான் ஃபஸ்ட்லேயே சொல்லிகிட்டு இருக்கேன்ல, எம்டி சார் ஒன்று லவ் பண்ணுறாரு, நீ தான் நம்ப மாட்ற அப்படின்னு ரோஹிணி சொல்கிறா. ஆமாங்க்கா, அவர்கிட்ட நான் இது நேரடியாக கேட்கலான்னு போனாலும் அவர் கண் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, என்னால் எதுவுமே அவர் கண்ணை பார்த்து பேச முடியலை அப்படின்னு சொல்கிறா. வேறு என்ன பண்ண முடியும், எனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகிட்டுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா உனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகிட்டுல, அப்புறம் என்ன அவர் கண் பவர்ஃபுல்லு, அவரை பற்றி நீ யோசிச்சுட்ருக்க, நீ எதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா ரோஹிணி. அக்கா கோவப்படாத, நான் ஏதாச்சும் எனக்கு டவுட்னா நான் உன்கிட்ட தானே கேட்க முடியும், நீ ஏன்க்கா கோவப்படுற அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, நீ வந்து நேரடியாகவே அவர்கிட்ட கேட்டுரு, இல்லட்டினா நான் ஒரு பிளான் பண்ணுறேன், அதை மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறா ரோஹிணி. சொல்லிவிட்டு இவள் நினச்சிட்ருக்கா. ரோஹிணி யோசிக்கிறா, நம்ம புருஷன் மேலே இவளுக்கு காதல் வர வைக்கிறதுக்கு நம்ம ஒரு வழியாயிடுவோம் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்ருக்கா. நான் சொன்ன மாதிரி பண்ணுன்னு சொல்லவும் அவளும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறா. ரேவதி ஏதோ பிளான் அவள் சொல்லதை கேட்டு அவளும் ஏதோ பிளான் பண்ணுறா ரேவதி. சாமுண்டீஸ்வரி கோவமாக ரூமில் தலைவாணிலாம் தூக்கி போட்டு ரொம்ப கோவமாக நடந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் சந்திரா அங்கே வந்து, ஏன்க்கா என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்கவும், உனக்கு தெரியாதா, எப்போ பார்த்தாலும் அந்த கார்த்திகிட்ட தோக்கிறதே வேலையாக இருக்குது, எல்லாத்தையும் நம்ம எப்படி எந்த பிளான் பண்ணாலும் அதை வந்து அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது, அவன் வந்து லாஸ்ட் டைமில் அவன் தான் அந்த பிளானை வந்து கெடுத்துடுறான், நல்ல வேளை அன்னைக்கு ரோஹிணி காலத்தில் அந்த மாலையை தாலியோட போடாமல் அந்த தாலியை கையில் கொடுத்துட்டான், அது வரைக்கும் அவன் நியாயமாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் சாமுண்டீஸ்வரி. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, அவன் வந்து வேறு விஷயத்தில் அவன் டைவெர்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்ம பிளான் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு எதுவும் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது, திரும்பியும் பழைய மாதிரி நம்ம அந்த கும்பாபிஷ பிளானை தான் பண்ணணும். விஷயத்தில் வந்து அவன் என்ன நினச்சிட்ருக்கான்னா, நம்ம குடும்பத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து தானே அந்த கும்பாபிஷம் பண்ணணும்னு அவன் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான், திரும்பவும் அந்த விஷயத்தை தான் திரும்பியும் நம்ம கையில் எடுக்கணும், அப்போது அவனுக்கு வந்து டைம் இருக்காது யோசிக்கிறதுக்கு, திரும்பவும் அந்த கும்பாபிஷேகம் வேலையில் அவன் இருக்கும் போது நம்ம வந்து ரேவதி கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லி ஐடியா கொடுக்குறா. நீ இந்த ஐடியா எப்படியோ, நீ வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் எனக்கு வந்து ஆறுதலாக ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்கிற, எனக்கு கும்பாபிஷேகம் வேலையில் அவனை திசை திருப்பிட்டு நம்ம ரேவதி கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்ருக்கா. சரி நம்மளும் அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரியும் சொல்கிறா சந்திரா கிட்ட. அடுத்தது ரேவதி வந்து ஃபோன் பண்ணி வர சொல்கிறா கார்த்தியை கோயிலுக்கு. என்ன விஷயம்னு கேட்கும்போது, நீங்கள் வாங்க நேரில் சொல்கிறேன்னு சொல்கிறா. இவன் வந்து ஒரு மொக்க ரவுடியை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு கார்த்தி வந்ததும்
கார்த்தி இருக்கும்போது அவள்கிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி சொல்கிறா அவன்கிட்ட. நீங்கள் என்ன வேற ஏதாச்சும் பெரிய வேலை சொல்வீங்கன்னு பார்த்தா சப்ப மேட்டராக சொல்கிறீங்களே, இதுக்கு வந்து என்னோடய அசிஸ்டண்ட்டே போதும், இருந்தாலும் நீ கை நீட்டி காசு வாங்கிட்டேன், அதனால் நானே இந்த பிளானை பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அது ஒருக்கா இருப்பார் தாடி வச்சுக்கிட்டு, அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்கிட்ட கலாட்டா பண்ணுற மாதிரி நடிக்கணும், நான் போகிறேன், நான் போனோன்னே வான்னு சொல்லிட்டு போகிறா. கார்த்திகிட்ட போயிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறா. என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்க, நீங்கள் தானே ஏதோ விஷயம்னு வர சொன்னீங்க, என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்ல தயங்கிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த மொக்க ரவுடி இருக்கான்லாம் வந்து, நீ ஏம்மா போகிற வழியில் நின்றுட்டுருக்க, சாமி சிலையா நீயானே தெரியலை, கொஞ்சம் நவுந்து நில்லு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். இவளுக்கு வந்து கோவம் வராமே சாதாரணமாக எப்பயும் போலேயே நடிக்க தெரியாமல் நார்மலாகவே பேசுகிறத பார்த்து அவன் கண்டுபிடிச்சிடுறான். என்ன சார் என்கிட்ட ஒரு ரவுடி கிண்டல் பண்ணுறான், நீங்கள் என்ன அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கும் அவன் ரியாக்ஷனே கொடுக்காம அமைதியாக இருக்கான். திரும்பவும் இவன் மனசில் யோசிச்சுட்டு இருக்கா, என்ன இவர் T20 மேட்ச் பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருக்காது, எந்த ரியாக்ஷனுமே தரமாட்டுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே அந்த ரவுட்ட போய் சாருக்கு வந்து இது நடிக்கிறோன்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, நீ போ அப்படின்னு சொல்கிறா. உடனே ஒன்று அடி வாங்கணும், ஒன்று அடிக்கணும், கையில் காசு வாங்கிட்டா, இது ரெண்டுமே சொல்லாமல் போக சொல்கிறீங்களே நான் ரவுடி கேட்குறான். இப்போ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லவும் அந்த ரவுடி யோசிக்கிறான், நம்ம தான் எல்லாருக்கும் பல்ப்பு கொடுப்போம், இந்த பொண்ணு நமக்கு பல்ப்பு கொடுத்துட்டாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறான். உடனே கார்த்தி கேட்குறான், என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாதா, ஒரு நீங்கள் என்னென்னா நடிக்கே தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு என்னையும் அவனை அடிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் ரியாக்ட் பண்ணுறத வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை வந்து கிண்டல் பண்ணால் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா, ஏன் இது இப்படிலாம் பண்ணுறீங்க, என்ன தான் விஷயம் நேரடியாகவே கேளுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் உடனே ரேவதி சொல்கிறா, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறா. எதுக்கு கேட்குறீங்க, அதை நான் திருப்பி கேட்டால் உங்கள்கிட்ட அப்படின்னு கார்த்திக் கேட்குறாரு. என்ன நான் கேட்டதே என்கிட்ட திருப்பி கேட்குறீங்க, எனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு வேறு, என்ன இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு அவள் கேட்குறா. நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு புரிய வரும்போது புரிய வரும் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறது, நீங்கள் காதலிக்கிறீங்கன்னு எடுத்துக்கிறதா இல்லைன்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்கிறா. உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவுக்கு வாங்க, முதல்ல உங்கள் மனசில் வந்து நான் என்ன இடத்துல இருக்கேன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை மக்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.